ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் நம்மளோட கிளாஸில் இருக்கிற ஒரு டைப் ஆஃப் ஜாப்ஸ் பார்ப்போம். இது வந்து டேட்டா கலெக்ஷன் ரிலேட்டடான ஜாப். ஸோ டேட்டா கலெக்ஷன் ரிலேட்டடான ஜாப்ஸில் நான் ஆல்ரெடி இதுக்கு முதலும் போட்டு டெமோ ஒர்க்கில் சொல்லியிருப்பேன். இங்கே வந்து என்ன நடக்கும்னா டைமுக்கு டைம் வந்து உங்களுக்கு இது அப்டேட் ஆகும். அதாவது உங்களோட ஒர்க் வந்து அப்டேட் ஆகும். ஒர்க்ட டைப் ஏன்னா எல்லா காலத்தும் வேர்ல்டு வைடாக எல்லா காலமும் எல்லா ஈவெண்ட்டும் எல்லா விஷயமே ஒரே மாதிரி இருக்காது. காலத்துக்கு காலம் மாறும். ஸோ அந்த காலத்துக்கு காலம் மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஜொப்ஸும் மாறும். அப்போ நீங்கள் அந்த ஜொப்பும் வந்து அந்த பேமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான வெயிட்டை கொண்டு இருக்கும். அந்த வெயிட்டை நீங்கள் சரியாக ஃபேஸ் பண்ணுவீங்கன்னா சரி. வெரைட்டி ஆஃப் நாலேஜ் உள்ள ஆக்களுக்கு இருக்குது. இப்போ இதில் இந்த சேல்ஸ் ஈவெண்ட் அது சம்மந்தமான ஆக்களுக்கு இதில் ஒரு நாலேஜ் இருக்கும்னா நீங்கள் தாராளமாக இதில் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி டேட்டா கலெக்ஷன் ஜாப்ஸ் அதுவும் இந்த பர்டிகுலராக இந்த ஜாப்பில் நான் போட்டிருக்கிற வீடியோ நீங்கள் இதுக்கு முதல் போட்டு செக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் 24 hours இருந்து பண்ணுறதுனாலும் இங்கே ஒர்க் இருக்கும். ஓகே, அப்போ இது என்னென்னா இந்த நீங்கள் ஒர்க்கை வந்து கரெக்டாக முதல்ல இந்த ஒர்க் வந்து கரெக்டாக செய்யணும். ஏன்னா உங்களுக்கு ஜாப் தரவங்க உங்கள்கிட்ட இந்த எதிர்பார்க்குறது வந்து அந்த டெடிகேஷன் தான். என்ன நீங்கள் இது பண்ணாலும் அவங்கள சொல்கிற அந்த க்ரைட்டீரியாவுக்கு இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகே, இதுதான் எல்லா இடத்துலையும் இருக்கும். இதை சரியாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஒர்க்குக்கு ஏற்ற பேமெண்ட் தான். இப்போ ஒரு கேர்ள் சொல்கிறேன், நான் $4000 தரேன்ட்டு ஒரு புக் ஒன்று டைப் பண்ணி கொடுத்தேன் சார். 10-15 பேஜ் உள்ள புக்ஸ். $4000 சொன்னால் நீங்கள் $300 பெருக்கி பாருங்கள். ஒரு புக்குக்கு அப்படி எங்கேயாவது பே பண்ணுவாங்களா? அதை நம்பி ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. மணியை உங்களுக்கு பே பண்ணுறன்னு சொல்லி ஸ்கேம் பண்ணியிருப்பா. அதை ட்ரஸ்ட் பண்ணியிருக்கா. ஸோ இப்படியெல்லாம் ஆன்லைனில் இல்லையா? ரியல் வந்து அப்படி இல்லை. நீங்கள் எப்படி ஆஃப்லைனில் போய் ஒரு 8 hours இல்லை அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கான்செப்ட் தான் இங்கே வருமா? ஓகே, ரைட். ஓகே, நம்ம கிளாஸ் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் தான் நம்ம கிளாஸை செய்கிறோம். இங்கே வந்து நிறைய பிள்ளைகள் வந்து நல்லா ஏர்ன் பண்ணுதில்ல. அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப், அதே மாதிரி மொபைலை மட்டுமே வச்சுட்டு ஏர்ன் பண்ணுதுகள். அதே மாதிரி ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு துபாய், கட்டார், இந்தியா, சவுதி அரேபியா, இந்தியா இப்படியான கண்ட்ரிஸில் இருக்கிறவங்க நல்ல இது டெய்லி போனஸ், வீக்லி போனஸ், அப்போ இந்த அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், இப்படி போனஸ்களும் நிறைய பே பண்ணுது. அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் இருக்கிறாக்கள் வந்து அவங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. மணி மேக்கிங் விஷயம் இருக்குது இதில். இப்படி வந்து ஒவ்வொரு ஆளும் தனக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஏர்ன் பண்ணுறாங்க. இந்த ப்ரூஃபில் நிறைய ப்ரூஃப் இப்படி இருக்குது. அதே மாதிரி ஒரு 27 ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் இந்த ஏர்னிங் ப்ரூஃப்ஸ்களை நாங்கள் இங்கே வந்து இது பின் பண்ணி வச்சிருக்கிறோம். அதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு ஷெடியூலில் இவங்க ஏர்ன் பண்ணிக்காங்க. எப்படி நாங்கள் 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறோமே, இந்த 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறதுலேயும் வந்து அந்த பிள்ளைகள ஒரு பிள்ளைகள் எப்படி அந்த இது பண்ணுதுகள். அந்த ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு இது இருக்கே. ஒரு ஆள் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க, ஒரு ஆள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, ஒரு ஆள் வந்து கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு ஆள் வந்து இது பண்ணுவாங்க. இப்படி வந்து ஒவ்வொரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி இந்த சக்ஸஸ் வந்து எப்படி அமையுதுங்கிறத நம்ம இதில் மென்ஷன் பண்ணிருப்போம். அதை நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த சேனல் ஆக்சஸை வந்து நீங்கள் டிக்டாக் பயோவில் அல்லது இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ பயோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே மென்ஷன் பண்ணிங்க லிங்க் ட்ரீ, அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் மேலே சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் பணியை பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க், அதே மாதிரி கோர்சஸ் நீங்கள் ஸ்ரீலங்கா இல்லாமல் ஃபாரினில் இருக்கிறாங்க கோர்சஸ் பை பண்ணுறது, அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட், அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் கண்டெக்டும் இருக்கும். அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அப்டேட் வந்து அதுலேயும் ஷேர் பண்ணுவோமா. அதே மாதிரி யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சில யூஸ்ஃபுல்லான வீடியோஸுகள் அதில் ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பிளேலிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்டில் ஏஐ டூல், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப், ஏர்னிங், அதே மாதிரி ஆன்லைன் மணி மேக்கிங் வேஸ், எமது பாடநெறியில் எவ்வாறான வேலைகள் காணப்படும் இந்த கான்செப்டும் அதில் ஷேர் பண்ணியிருக்கோமா. அதே போல் நீங்கள் கூகுளில் வந்துட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகிரும். லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், த்ரெட். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இமேஜஸில் நம்ம ஓவரால் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ் 2 years 3 years 5 இயர்ஸுக்கு முதல் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ்களும் இங்கே ஷோ ஆகும். அதை செக் பண்ணலாம். அது மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்கிட்ட நல்ல என்கேஜ் ஆகின வீடியோ லிஸ்ட்டுகள் ஷோ ஆகும். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வெரிஃபை பண்ணி கொள்ளலாமா. ஓகே, ரைட். நம்ம ஒர்க்கில் போவோம். ஸோ இங்கே வந்து நான் ஒர்க் பண்ண போகக்குள்ள இந்த ஓர்டரை பாருங்கள். நீங்கள் இப்போ கிளாஸில் ஜாயின் பண்ணல, இதை நீங்கள் வெளியில் பார்த்தும் தாராளமாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அந்த வெப்சைட் என்னென்னா உங்களுக்கு எப்படி ஒரு கைடன்ஸை தரும்னா, நீங்கள் வந்து இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு எப்படி நீங்கள் ஒரு பிகினரோ அப்படியான கைடன்ஸை அந்த வெப்சைட்டே தரும்.
இந்த பொறுமையா இருந்து அந்த மெச்சூரிட்டியோட ஒர்க் பண்றவங்களுக்கு அது மட்டுமே போதும். நம்மலாம் ஒரு சப்போர்ட். இதுல மெயின் என்னன்னா இந்த ஒர்க்கை செலக்ட் பண்றதும் அது ஒர்க் பண்றது அதுல இருந்து மணி வித்ரோ பண்றது அதுக்கான ஒரு கைடன்ஸை நம்ம இது பண்றோம். மற்றபடி நம்ம எல்லா கைடன்ஸையும் இதை பார்த்து தான் கொடுக்க போறோம். ஓகே ரைட். இப்போ என்னன்னா இவங்க சொல்றாங்க என்னன்னா in this job you will be looking at ads and labeling the kind of sale promotion message ஒன்று இருக்குது. அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்காங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல சேல் ப்ரொமோஷனுக்குரிய ஒரு ஈவெண்ட் ஒன்று இருக்காங்க. உங்கள்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா 8 டிஃபரெண்ட் இது டூல்ஸ் தராங்க, அதாவது டிஃபரெண்ட் கேட்டகரி. அதில் அவங்க சொல்ற மெசேஜ் வந்து இது எந்த லேபிளுக்குள்ள வருதுன்னு உங்களை வந்து செக்மெண்ட் பண்ணி கொடுக்கணும். சேல் ஈவெண்ட்னா என்ன, ஓகே. அதே மாதிரி வீக்லி டீல்னா என்ன, அதே மாதிரி ப்ரைஸ் மேட்ச்னா என்ன, அதே மாதிரி கிரெடிட் கார்டு பெனிஃபிட் அப்படின்னா என்ன, ஃபியூவல்னா என்ன, கிராண்ட் ஓப்பனிங்னா என்ன, அதர் சேல்னா என்ன. இது எல்லாமே அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல, இது டெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ல, வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட்ல, டெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ல இதில் எதை மென்ஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா இவங்க வந்து அந்த ப்ரொமோட் பண்ணுற அந்த டெக்ஸ்டில் வந்து மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணி செல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இது பண்ணணும். ஏன்னா ஒரு கம்பெனி நம்ம ஏங்கிற ஒரு கேள்வி கொண்டு வருமே, ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணும்னா ப்ரொமோஷன் பண்ணும், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல எந்த கிரைட்டீரியா உள்ள அட்வர்டைஸ்மெண்ட் வந்து யூசர்கிட்ட நல்லா என்கேஜ் ஆகுதுங்கிற ஒரு டேட்டா கலெக்ஷனுக்காக தான் இப்படி ஒரு டீட்டெயிலை இது பண்றாங்க. ஓகே ரைட். இதை சொல்றாங்க எங்கெங்க எப்படியான கன்செப்ட் இருக்குன்னு சொல்லி அதான் நம்மளும் யூஸ் பண்ண போறோமா. ஓகே ரைட். அதே மாதிரி இங்க பாருங்க உங்களுக்கு வீடியோ கைட்லைன்ஸ் அவங்களே தந்திருக்காங்க. இது எப்படி செக்மெண்ட் பண்ணணும், எப்படி இது பண்ணணுங்கிறத அவங்களே ஒரு வீடியோ கைடன்ஸா தந்திருக்கிறாங்க. ஓகே. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் நியூ அப்டேட் ஒன்று வந்திருக்கு. என்ன இது கண்டினியூஸாக வர ஜாப். ஸோ இதில் ஒரு நியூ அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அட் தட் ப்ரொமோட்ஸ் எ நேம் அண்ட் சேல் ஈவெண்ட் டஸ் நாட் நீட் டு ஹாவ் ஸ்பெசிஃபிக் டிஸ்கவுண்ட். ஓகே. எதுவும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு இது தேவையில்லை, இந்த வேர்ட் போட்டிருந்தாலே உங்களுக்கு ஓகே என்ன சொல்கிறாங்க, அது என்னங்கிறத நான் பார்ப்போமா. ஓகே ரைட். நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். ஸோ இதில் பாருங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், மேசிஸ்ட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இதில் இவங்க சொல்கிறாங்க ஸ்கோர் 40 to 60% ஆஃப் டீல் ஆஃப் த டே யூ வில் பி ஃபார் சம்திங் டோன்ட் மிஸ் அவுட். அப்போ இது 1 day சேல், ஒரு குறிப்பிட்ட நாளுக்குரிய சேலை வந்து இது மென்ஷன் பண்ணி தருவதுன்னு ஒரு சொன்னால் நம்ம சேல் ஈவெண்ட்னு சொல்லுவோம். ஏன்னா நான் திரும்பவும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் என்னென்னா இதில் எப்படின்னா ஃபெஸ்ட்டுக்கு சேல் ஈவெண்ட்னா என்னன்னு இவன் இதில் மென்ஷன் பண்ணிக்கான் பாருங்கள். சேல் ஈவெண்ட்னா என்ன, நேம் சேல் ஈவெண்ட் லைக் ஹோம் சேல், லேபர் டே, ஒரு பர்டிகுலர் டேக்கு சம்பந்தமான ஒரு ப்ரொமோஷன் இருக்கும்னா அதை வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும், சேல் ஈவெண்ட் தான் கொடுக்கணும். ஸோ சேல் ஈவெண்ட் இதை கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். இதில் ஒரு பியூட்டி என்னன்னா அந்த இடத்திலே இது வந்து கரெக்டா ரோங்கான்னு சொல்லி இதுக்குரிய ஆன்சரும் என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ இது இதில் இருக்கிற ஒரு பியூட்டியா. ஓகே ரைட். நெக்ஸ்ட் பார்ப்போம். இது ஒரு சீனியர் டே, ஒரு ஸ்பெசிஃபிக் டேயை சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதில் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் மற்ற விஷயங்களை பார்க்க தேவையில்ல, நம்ம ஜஸ்ட் வந்து சேல் டேங்கிறத மென்ஷன் பண்ணிடுவோம். ஓகே ரைட். சம் ஹாலிடேஸ் அட்வர்டைஸ் சேல், சம் ஹாலிடேஸ் டு நாட் அட்வர்டைஸ் சேல். அதாவது இந்த ஹாலிடே சம்பந்தமாக உங்களுக்கு வந்து சேல் சம்பந்தமான ஈவெண்ட்டை தான் நம்ம இங்கே இது பண்ணுறோம். இந்த ஹாலிடே சம்பந்தமானதெல்லாம் நாங்கள் இங்கே இது பண்ண மாட்டோம். ஓகே ரைட். அது என்னங்கிறத நம்ம பார்ப்போமா. இதில் வந்து வெலிண்டைன்ஸ் டே February 14 சேவ் 60% டெலிவரி. ஓகே. இது வந்து சேல் ஈவெண்ட் தான், எந்த ஒரு இஷ்யூவும் இல்லையா. இது வந்து ட்ரீட் யுவர் செல்ஃப் திஸ் வெலண்டைன்ஸ் டே வித் அவர் ஹார்ட். இது வந்து எப்படி என்ன இவன்னா வெலண்டைன்ஸ் டேக்காக இவங்க ஒரு ப்ரொடக்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொடக்டை வந்து இது பண்ணுறாங்க, ப்ரொடக்டை வந்து உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. பட் இதுக்கு முதல் சொன்னது வந்து அப்படி இல்லை. இந்த ப்ரொடக்ட்டுக்கு அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த ப்ரொடக்டால் ஒரு சேவிங் ஒன்று வரணும். இப்போ 60% சேல்னோடு சொன்னால் அந்த ஈவன் டிஸ்கவுண்ட்னு சொன்னால் அதுதான் வந்து நம்ம சேலை இன்க்ரீஸ் பண்ணுறது. இது வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்காக புதுசாக ஒரு ப்ரொடக்டை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து சேல்ஸுக்குள்ளே வராது. உங்களுக்கு தானே யூசரை கவர்றதுக்காக இவங்க இந்த கன்செப்ட் உள்ள ஜாப் என்னன்னா ஒரு பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டை சொல்லி உங்களை சேலை இது பண்ற டீல் பண்றது தான் இவங்க சொல்லுவாங்க. ஓகே. இப்போ இதில் சொல்கிற எல்லாமே வந்து கிரெடிட் கார்டு பெனிஃபிட், ஓப்பனிங் செர்மனிக்கு இது கொடுப்பாங்க, ஃபியூவல் கேஸ் ரிவார்ட் கொடுப்பாங்க. இப்போ ரிவார்டெல்லாம் எப்போ கொடுப்பாங்க, அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் டேக்கு வந்து ஒரு இதாக கொடுப்பாங்க ரிவார்ட்ஸ் எல்லாம். அதே மாதிரி ப்ரைஸ் மேட்ச், இந்த ப்ரைஸோட இந்த ப்ரைஸ் குறைய இருக்குன்னு மேட்ச் பண்ணுவாங்க, டீல்ஸ் பண்ணுவாங்க.
அதெல்லாம் வந்து தான் இங்கே இந்த ஜொப்பில் வந்து உங்களுக்கு ஒர்க்காக சொல்கிறாங்க. அதை விட்டுட்டு இது வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச்சை பற்றி இங்கே கதைக்கல. ஸோ இதை வந்து நம்ம நொண்டு கொடுப்போம் உங்களுக்கு கான்செப்ட் இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு எப்படி இதில் நம்ம இன்வால்வ் ஆகணுங்கிறத நீங்கள் இது பண்ணால் சரி. அடுத்து வந்து ஃபாதர்ஸ் டே. இந்த ஃபாதர்ஸ் டேக்குரிய ஒரு இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான டே. ஸோ அதுக்காக இவங்க என்ன சொல்கிறாங்க, கிரியேட் கிஃப்ட் ஐடியாஸ் ஃபார் டேட். ஸோ அது வந்து சேவிங்கிறது ஃபாதர்ஸ் டேக்குரிய ஒரு சேவிங்காக சொல்கிறாங்க. அது வந்து சேலிவ். ஓகே ரைட். இது வந்து வீக்லி ரிலேட்டடான. ஸோ இதில் இவங்க மென்ஷன் பண்ணிக்காங்க வெளியிட்டு ஒரு டீல்ஸ் ஒன்று 20% ஆஃப். அது வந்து 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை. அப்போ இது வந்து ஒரு வீக்லி டீலை நம்ம இதில் மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த விஷயம் புரிஞ்சாக்களுக்கு அது எப்படிங்கிற கான்செப்ட் வந்து விளங்கும். இது வந்து ப்ரைஸ் மேட்ச், இதிலே சொல்கிறான் ப்ரைஸ் மேட்ச்னு. ஸோ சில இதுகளுக்கு உங்களுக்கு கடும் ஹார்ட் ஒர்க் போக வேண்டிய விஷயம் வராது. சும்மா ஈஸியாக நீங்கள் இது பண்ணலாம். சில இதுக்கு கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டு தான் வேணும். ஓகேயா? இது வந்து கிரெடிட் கார்டு. இங்கே பாருங்கள், இங்கே மென்ஷன் பண்ணுறதுக்கான கிரெடிட் கார்டு அதை உங்களுக்கு டெக்ஸ்ட்டாகவும் தந்திருக்கா. இங்கே பாருங்கள், இந்த டெக்ஸ்ட்டில் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் வந்தீங்க. இந்த டெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்லேயும் அது மென்ஷன் பண்ணிப்பாங்க. இந்த கெப்ஷனை வந்து இந்த டெக்ஸ்ட்லேயும் மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஸோ இதில் பாருங்கள், கிரெடிட் கார்டு ஆஃபர். ஸோ அப்போ நம்ம கிரெடிட் கார்டு டீல்னு கொடுத்தா சரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபியூவல் பாயிண்ட்ஸ். அதாவது சில ஆஃபரை வந்து அவங்க ஃபியூவல் பாயிண்ட்ஸ்ன்னு கொடுப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள், ஃபியூவல் சேவர்னு இருக்குது. ஆஃபரை வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபியூவல் ஆஃபர், அப்போ அவங்க நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஃபியூவல் ஆஃபர் தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் இது. அதே மாதிரி இது வந்து ஓப்பனிங் சம்பந்தமான ஒரு கான்செப்ட். ஓப்பனிங் ரீமாடல். அதாவது இப்போ இதில் பாருங்கள், லுக்கிங் ஃபார் லோவஸ்ட் ப்ரைஸ். அந்த ரீமாடல் பண்ணுறதுக்காக இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு லோவர் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் இதில் வரும். ஸோ இப்படித்தான் உங்களுக்கு ஒர்க் வந்து ஒரு வித்தியாசமான கன்செப்ட் உள்ள மாதிரி உங்களுக்கு அமையும். ஸோ இதில் இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். இப்படியான ஒரு சேலஞ்சிங்கான இதில் வந்து உங்களுக்கு நாலேஜும் வந்து வைட் ஆகும். ஓகே, நாலேஜ் வைட் ஆகும். அதே மாதிரி நம்ம இது ஒரு ஒர்க் பண்ணுறது நிறைய வெரைட்டி ஆஃப் ஒர்க்குகள் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதில் இருந்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் படித்து ஒரு இதான இந்த ஓவர் நைட்டில் ரிச் ஆகிறது, வேலை குறையிறது. இது மைக்ரோ டாஸ்கிங் கான்செப்ட். நீங்கள் இதில் இருந்து அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரீமியம் ஏஐயில் நான் ஜாயின் பண்ண போகிறேன், நான் ஃப்ரீலான்சிங் பண்ண போகிறேன்னு சொன்னாலும் நாங்கள் இங்கேருந்து அவங்களுக்கு கொண்டு வரோம். ஏன்னா அவங்க என்ன செய்தாலும் உங்களுக்கு ரியாலிட்டியாக $1 வேல்யூ என்னென்னு விளங்கணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் வேறு கான்செப்ட்லாம் யோசிக்கிற மாதிரி இருக்குமா. ஓகே, கிளாஸ் ஜாயின் பண்ணுற ஐடியா இருக்கிறார்கள், வாட்ஸ்அப் கண்டெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிக்டாக் பயோவில் இருக்கிற கான்செப்டை ஜாயின் பண்ணி இதில் கோல் ஆப்ஷன் எல்லா ஆப்ஷனும் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோமா. ஓகே, தேங்க்யூ.